பிரபஞ்சம் டிவி அன்பர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம். இன்னைக்கு நான் இந்த பதிவில் ஒரு முக்கியமான கருத்துக்களை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எதை பற்றினா, குலதெய்வத்தை பற்றி தான். உங்கள் குலதெய்வம் யார்? நீங்கள் சரியாக குலதெய்வத்தை வணங்குகிறீர்களா? உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் தெரியலையா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி குலதெய்வம் நம்ம கஷ்டப்படுத்துமா? எப்படின்றத பற்றி தான் நான் இந்த பதிவில் பேச போகிறேன். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, கமெண்ட்டில் உங்கள் குலதெய்வம் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம். நம் முன்னோர்கள் வழி வழியாக வணங்கி வந்ததை குலதெய்வம் அப்படின்னு சொல்லுகிறோம். சிலர் வைஷ்ணவ தெய்வங்களை குலதெய்வமாக வணங்குவார்கள். சிலர் சைவ தெய்வத்தை வணங்கினார்கள். சிலர் சிறு தெய்வம், வீரபத்ரன், கார்த்தவராயன், காவல் தெய்வம், எல்லை தெய்வம் என்று பல தெய்வங்களை அவங்க முன்னோர்கள் வணங்கி வந்தத தொடர்ந்து வணங்கி வந்தாங்க. மொட்டை அடித்தாங்க, பொங்கல் வைத்தாங்க, ஆடு இதெல்லாம் கோழி சுற்றி போட்டு வணங்கினாங்க. இந்த மாதிரிலாம் இப்போ குலதெய்வத்தை வணங்கி வராங்க. ஆனால் பண்டை காலத்தில் பஞ்சபூதங்களைத்தான் வணங்கினார்கள். அதுவும் முக்கியமாக சூரியனை தான் தெய்வமாக அவர்கள் வணங்கினார்கள். அடுத்து வீட்டில் ஒரு பூஜை ரூமில் பெரிய கண்ணாடியை வைத்து அந்த கண்ணாடிக்கு பூ போட்டு தீப தூப ஆராதனை பிரசாதம் அப்படின்னு கண்ணாடியே வணங்கி வந்தாங்க. சொஸ்திக்க மஞ்சள்லையோ சந்தனத்துலேயோ போட்டு வணங்கி வந்தாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் 2 பக்கம் சிமெண்ட்டில் மாடங்களை அமைத்து அதில் காலையில் மாலையில் விளக்கு வச்சு குலதெய்வமாகவே வணங்கி வரும்போது குலதெய்வம் வாசல்லையே நின்று அவர்களை காப்பாற்றினாங்க. இப்போல்லாம் ஃப்ளாட்லலாம் மாடெல்லாம் வைக்கிறதில்ல. ஆனால் இனிமே இந்த பதிவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, மரத்தால் ஆன மாடத்தை 2 பக்கமும் வைத்து தீபம் ஏற்றுங்க. நிச்சயமாக குலதெய்வம் உங்களை காப்பாற்றும். இப்போது அடுத்து நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, விவசாயியாக இருந்தால் அவர்கள் அறுவடையை முதல்ல ஒரு மரக்கா நெல்லை கொண்டு போய் குலதெய்வத்தில் காணிக்கையாக வைத்து வணங்கி வருவாங்க. அதே மாதிரி கால்நடையெல்லாம் வளர்க்குறவங்க கால்நடைகளை குலதெய்வத்துக்கு அதாவது பலி செய்து குலதெய்வத்துக்கு கொடுத்து தன்னுடைய பங்காளி எல்லாம் கூட்டிட்டு விருந்து சமைத்து இந்த மாதிரி அவங்க தன்னுடைய கர்மாவை தீர்த்துட்டு வந்தாங்க. சில சமயத்தில் நிறைய ஆடு கோழி இதெல்லாம் வளர்க்குறவங்களுக்கு அந்த கால்நடைக்கு ஏதாவது வியாதி வந்தால் உடனே நேர்த்தி கடன் பண்ணிப்பாங்க. நேர்த்தி கடன் பண்ணிக்கும்போது அது சரியானா அந்தந்த ஆடோ கோழியோ இவங்களுடைய பொம்மையை கொண்டு குலதெய்வத்தில் வைத்து வணங்கி வந்தாங்க. இந்த மாதிரி குலதெய்வத்தை நம்மளுடைய முன்னோர்கள் செய்து வந்ததுனால அவங்க ரொம்ப சுபிட்சமாக இருந்தாங்க. இந்த குலதெய்வத்தை நம்மளுடைய தாய் போல நம்ம வணங்கி வந்தால் தாய் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாளோ அந்த மாதிரி குலதெய்வம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியுதில்ல.
சில பேர் என்ன பண்ணுறாங்க, மதம் மாறிடுறாங்க, ஃபாரினுக்கு போயிடுறாங்க. இதனால் வந்து தெய்வ வழிபாடே நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. இதனால் வந்து வீட்டில் வந்து பல கஷ்டங்கள் வரும். என்ன கஷ்டம் வரும்னா, அந்த குலதெய்வத்தை வணங்காத இருக்கவங்க ஒரு திடீர் ஆக்சிடெண்ட்டு, முக்கியமா குழந்தையின்மை, அப்படியே குழந்தை பிறந்தாலும் அவங்களுக்கு சில கஷ்டங்கள், மன கஷ்டங்கள். இதனால் வந்து நிறைய பேர் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது நம்ம வந்து இப்போலாம் கண்கூடா நம்ம பார்க்குறோம். ஸோ தெரியாதவங்க இந்த குலதெய்வத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒண்ணும் இல்ல. நல்ல ஜோசியர்கிட்ட போகும். நம்ம ஜாதகத்துல வந்து 12 கட்டங்கள் இருக்கு. அதுல 5வது பாவம் தான் நம்மளுக்கு வந்து குலதெய்வத்தையோ, பூர்வ புண்ணிய கர்மாவையும் காமிக்கும். அது இல்லாத அந்த குலதெய்வ கட்டத்திலேயே சனி பகவான் சம்மணம் இட்டு உக்காந்துட்டுருப்பார். இதனால நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சனி பகவான் நம்மள வந்து ரொம்ப தண்டிப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆகுது, பங்காளி சண்டை, பக்கத்து வீட்டில் சண்டை, மனக்குழப்பங்கள் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இந்த குலதெய்வத்தினால வரதுனால, அது ஜாதகத்திலேயே இந்த 5வது கட்டத்தில் நம்ம பார்த்து ஜோசியர்லாம் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி குலதெய்வம் தெரியலன்னா அந்த ஜாதகத்து மூலமும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன எடுத்துட்டீங்கன்னா, நான் முதல்ல கல்யாணம் ஆயிட்டு எனக்கு யாரும் மூதாதையர்கள்லாம் யாருமே இல்ல. சின்ன வயசுலயே என்னுடைய கணவருடைய அப்பா, அம்மா செத்து போயிட்டாங்க. இதனால நானே திருப்பதின்னு நெனச்சு முதல் மொட்டை குழந்தைகளுக்கு அடிக்கிறது, திருப்பதிக்கு வருஷம் வருஷம் போறது, இந்த மாரி ஏதாவது முக்கியமானா நான் நான் வந்து வேண்டிப்பேன் திருப்பதிக்கு. ரூ. 12 மஞ்சள் துணியில முடிச்சு நம்மளுக்கு வேண்டியத வேண்டனா, உடனே நடந்துருத்துன்னா போய் திருப்பதிக்கு போய் அங்கபட்சம் பண்றது, மேல் திருப்பதிக்கு நடந்தே வருது. இந்த மாரி பல இத குலதெய்வமா சீனிவாசர நான் எடுத்துண்டேன். ஆனா, என்னாச்சுன்னா, அ எனக்கு வந்து நானு எங்க மாமியாருக்கு தவசம் பண்ணும்போது, நான் தான் சமையல் பண்ணி தவசம் பண்ணும்போது, ஒவ்வொரு வருஷமும் ஒரு பதார்த்தத்துல உப்பு இல்லாத போயிடும். ஆச்சரியமா இருக்கும். எல்லாம் கரெக்ட்டா இருக்கும். ஒரு பதார்த்தத்துல உப்பு போடவே மாட்டேன். அப்ப நான் வந்து ஆராய்ச்சி செய்து, இது வந்து உப்பில்லாத அப்பன். அவங்க தான் உங்களுடைய குலதெய்வம்னு கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறமா உப்பில்லாத அப்பன நான் வணங்கி வந்தேன். இந்த சமயத்துல அ எ எ என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ மருமக வந்து ஸ்ரீரங்கம். அவ வந்து ஜாதகத்த ஜோசியர்கிட்ட பார்க்கும்போது, எப்ப பார்த்தாலும் உங்களுடைய குலதெய்வம் வந்து ஒரு பெண் தெய்வம் தான். பக்கத்துல வந்து ஒரு ஆறு இருக்கும். அ இதுக்கு பக்கத்துல ஒரு குளமும் இருக்கும். அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருக்கும்போது, நாங்க கண்டுபிடிச்சோம். எங்க அ மாமனார் ஊர் வந்து நாகரசம்பேட்டை அப்படின்னு கும்போணத்துல இருக்கு. அதுக்கு பக்கத்துல எல்லா காவல் தெய்வமும் ஆனா உள்ள வந்து அம்மனாக காட்சியளித்த அழகு நாச்சியார் ரொம்ப அழகா வீற்றிருந்தாங்க. அந்த காலத்துல வந்து மூதாதையர்கள்லாம் வந்து அதாவது பிராமண சமூகத்துல அ வேலை செய்றவங்க கிட்ட தான் பொங்கல் இடுறதுக்கு அரிசி இதெல்லாம் குடுத்துட்டு, அவங்க பொங்கல் இட்டுட்டு கொண்டு அந்த விபூதிய குடுக்கும்போது, குழந்தைகளுக்கு குடுப்பாங்க. அந்த மாரி தான் என்னுடைய மூதாதையர்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுதான் என்னுடைய குலதெய்வம் அப்படின்னு நெனச்சு, நாங்க வந்து வருஷா வருஷம் பால் அபிஷேகம், அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் பண்றது, புடவை சாத்துறது, இந்த மாரி பண்ண உடனே கடந்த ஒரு 10, 15 வருடங்களாக எங்களுடைய வீட்ல நல்ல சுபிட்சம் இருந்தது. ஸோ இந்த மாரி ஜாதகத்திலேயே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அ எந்த எந்த இது
குலதெய்வம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்னு நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நேர்த்திக்கடன் பண்ணிட்டு அப்படியே மறந்துருவாங்க. யார் என்ன சொன்னாலும் கஷ்டம் வரும்போது, "நீ அது பண்ணு, இது பண்ணுன்னு" வேண்டின்ருவாங்க. ஆனா செய்ய மாட்டாங்க. இதனால பல கஷ்டங்கள் இருக்கு. நிச்சயமா வந்து குலதெய்வம் வந்து நீ நேர்த்திக்கடன் பண்ணல அப்படின்னா, நம்மளுக்கு எந்த விதத்திலயாவது கஷ்டங்கள் குடுப்பாங்க. இல்லன்னா கனவுல வந்து சொல்லிடுவாங்க. அதுபடி நேர்த்திக்கடன பண்ணாவே அவங்க வந்து சுபிட்சம் பெறுவாங்க. அதனால குலதெய்வத்த வருடம் ஒரு தடவ உங்களுடைய சம்பிரதாயப்படி, நீங்க வந்து ஆடு வெட்டுறதோ, கோழிய சுத்தி போடுறதோ, இல்ல சக்கர பொங்கல் செய்யறதோ, என்ன வழக்கமோ அந்த வழக்கம் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து இப்போ வந்து நான்வெஜ்ஜிலேருந்து வெஜிடேரியன் மாறுறதுனால, தன்னுடைய குலதெய்வத்துக்கு மூதாதையர்கள் வந்து ஆடு வெட்டி, கோழிலாம் வெட்டி பண்ணியிருந்தது. இப்போ இவங்க வெஜிடேரியனா ஆனதுனால செய்யல. இதனால கூட அவங்களுக்கு வந்து கோவம் வரும் குலதெய்வத்துக்கு. ஏன்னா, அவங்களுக்கு வந்து நான்வெஜ் படையல் பண்ணா தான் அவங்க நம்மள பிளெஸ் பண்ணுவாங்க. அதனால எல்லோரும் குலதெய்வத்த கண்டுபிடிச்சு வணங்குங்கோ. நேர்த்தி கடன விடாதீங்க. முன்னோர்கள் ஏதாவது நேர்த்தி கடன விட்டுட்டா கூட, நீங்க போய் மனம் உருகி உங்க குலதெய்வத்த வேண்டுங்க. வேண்டி கேளுங்க. நிச்சயமா உங்களுக்கு எந்த ரூபத்திலயாவது நேர்த்திக்கடன் என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுபடி செய்யுங்க. கடைசியா நான் என்ன சொல்றேன், இவ்ளோ விஷயங்கள் குலதெய்வத்த பத்தி இருந்தாலும் கவலைப்படாதீங்க. குலதெய்வம் நம்மளுடைய தெய்வம். அதே மாதிரி தாய் மாரி. அதனால நம்ம பிரபஞ்சத்துட்ட எப்படி நம்ம செய்ததுக்கு தப்பு சொல்றோம், அதாவது செய்ததுக்கு வந்து மன்னிப்பு கேட்கிறோம், நன்றி கூர்றோம். அதே மாதிரி குலதெய்வத்திட்ட போய் மன்னிப்பு கேளுங்கோ 3 தடவ. நன்றி, நன்றி, நன்றி சொல்லுங்கோ. எல்லோரும் குலதெய்வத்த வணங்கி சுபிட்சமா இருங்க. இந்த கடைசி பதிவுல அழகு நாச்சியாருக்கு அபிஷேகம் செய்தத பாருங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் பிரபஞ்சன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ.